நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க கோவப்பட மாட்டேன்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். சரு, தமிழ், நான் இதை ஒன்றும் குற்றச்சாட்ட சொல்லலை. சிஸ்டருக்கு சாரு மேலே சந்தேகம் இருக்கு. அதாவது சாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதாவும் அதுக்காக உங்களையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதா சொன்னாங்க. அதை கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வேணா கேஷவ், நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம். துளசி, இப்ப எதுக்கு கத்துற? இல்லங்க, இவர் பேசுறதெல்லாம் போய். இவர் தான் சாருவை சந்தேகப்பட்டு பேசினாரு. தமிழ், திஸ் இஸ் டூ மச். நான் ஏன் சாரு மேலே சந்தேகம் பண்ணும்? அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஏய் வேணா, பேச்ச மாத்தாத. அவ இவரே நினைச்சிட்டு இருக்கறதா நீ சொல்லல? இட்ஸ் ஓகே தமிழ், இவங்க இவ்வளவு எமோஷனா பேசினா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ எதையும் பண்ணாத. போய் பேசி என் பேர் கெடுக்காம இருந்தா போதும். நீ முதல்ல துளசி, பொதுவத்துல எப்படி இன்டிசென்ட்டா பேசுவியா? இல்லங்க, சொன்ன வேணா, நான் சொல்ற வரைக்கும் நீ வாய் தரக்கூடாது. முதல்ல இங்க வா. வா இங்க. இங்கேயோ நில்லு. சாரி தமிழ், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இதை நான் பேச வந்தேன். அதை பத்தி பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு எமோஷன் ஆகுறாங்க. இன்னும் வேற என்ன சொன்னா? தமிழ், நான் திரும்பவும் சொல்றேன், நான் துளசி மேல குற்றம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சாரும் அவரும் பழகிறது எனக்கு பிடிக்கல. என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அப்படி ஏதோ நடந்தா சாருவை சும்மா விட மாட்டேன்னு இப்போ எமோஷன் ஆகிற மாதிரி என்கிட்ட எமோஷன் ஆனாங்க. தமிழ், துளசிக்கு சாரு மேல சந்தேகம் இருந்தா அதை நேரடியாக உங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? ஆனா சொன்னா கோவப்படுவீங்க, நம்ப மாட்டீங்க, அவங்க பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு தான் பயப்படுறாங்க. பர்சனலா நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க, உங்க பேச்சை கேட்பாருன்னு சொன்னாங்க. அதாவது சாரு உங்களே நினைச்சிட்டு இருக்கிறதாவும், சாரு விட்டு நீங்க பிரிஞ்சு போனாதான் எங்க கல்யாணம் நடக்கும், நாங்க சந்தோஷமா வாழ முடியும்னு நானே உங்ககிட்ட பேசணுமா, பேசி உங்களை சென்னைக்கு அனுப்பி வைக்கணுமா? இதை ஒரு ஹெல்ப்பாக கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்படி பண்ணலன்னா எனக்கும் சாருக்கும் கல்யாணமே நடக்காத மாதிரி பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டி கம்பல் பண்ணாங்க. உனக்கு அறிவுரை கெட்டு போச்சா? பப்ளிக் பிளேஸ் எப்படி இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணுவ? இல்லங்க, இவன் சரியான ஃப்ராட், சீட்டர். நடந்த விஷயத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். இவனை நம்பாதீங்க. தமிழ், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த விஷயத்துல நான் ஏன் போய் சொல்லணும்? இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? சாரி தமிழ், இவங்க இவ்வளோ எமோஷன் ஆவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை பற்றி நான் பேசியே இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட மறைக்காம சொல்லிடு, அவர் என்னை சந்தேகப்பட்டு போறாருன்னு சாரு தான் கம்பல் பண்ணா. துளசி எப்படி பேசினாங்கன்னு தெரிஞ்சதும் சாரு எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுங்களா? எனக்கு புரியல தமிழ், திரும்ப திரும்ப நான் ஏதோ சாருவை சந்தேகப்பட்டேன்னு சொல்றாங்க. சாரு மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அதனாலதான் என்னோட அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து நிச்சயம் பேச சொன்னேன். சந்தேகப்படுறேன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? தமிழ், நான் நிச்சயமா சொல்றேன், இப்ப கூட சாரு மேல சந்தேகப்பட்டு நான் உங்களை இங்க வர சொல்லல. துளசி மனசுல இருக்கிற சந்தேகத்தை யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம தீர்த்து வைக்கணும். அப்படி தீர்த்து வச்சாதான் நானும் சாருவும் எதிர்காலத்துல நிம்மதியா வாழ முடியும். இவங்களோட சந்தேகம் எங்களோட லைஃபை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் உங்ககிட்ட நேரடியா பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு வர சொன்னேன். வேணாம் கேஷவ், நம்மளால எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வேணாம், போயிடலாமா? சாரு ப்ளீஸ், நாம பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. சாரு சொல்றத கேளு. வேணாம், வா போலாம். இல்ல சாரு, துளசியை காப்பாத்துறதுக்காக நீ எல்லா உண்மையும் மறைச்சனாலதான் இவ்வளவு பிரச்சனை. எல்லாத்தையும் வெளிப்படையா இப்பவே பேசிடலாம். ஆபரேஷன் பண்ணாதான் நோய் குணமாகும்னா நாம வழியை பொறுத்துட்டு தான் ஆகணும். துளசி எந்த அளவுக்கு மனக்குழப்பத்துல இருக்காங்கன்னு அவர்கிட்ட நீயே சொல்லு. தமிழ், துளசி அன்னைக்கு நைட்டு சாரு வீட்டுல தங்கினாங்கல்ல, அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு சாரு கிட்ட கேளுங்க. அப்பதான் துளசி ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். சொல்லு சாரு,
துளசி மேல உண்மையிலே உனக்கு அக்கறை இருந்தா அவங்க மென்டல் ஃபீல் என்ன, அவங்க மன ரீதியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீ அவர்கிட்ட சொல்லு. சாரு, என்ன பிரச்சனை? அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, விடுங்க. ஏய், நீ இப்ப என்ன பிரச்சனை சொல்ல போறியா இல்லையா? சாரு, சாரு, சாரு நில்லு சாரு. என்னாச்சுன்னு கேக்குறல, சொல்லு சாரு. சாரு, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? துளசி என்கிட்ட வந்து நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு வந்து ஒரு சாதாரண தலைவலிக்காக அவங்க துடிச்சு போயிட்டாங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னப்போ நான் அவங்கள நம்பினேன். ஆனா அவங்க மாறல. உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போகல. உன்ன மாதிரி ஒரு அனாதையெல்லாம் என் புருஷன் மேல ஆசைப்படுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவங்க என் முகத்தை பார்த்து கேட்டப்பதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. நான் அனாதைதான், பெத்தவங்க யாருன்னு தெரியாதவதான். ஆனா இன்னொருத்தி புருஷன் மேல ஆசைப்படுற அளவுக்கு தப்பான பொண்ணு இல்லைங்க. காசு இருக்கிற திமிரல என் புருஷனை வளைச்சு போட பாக்குறியே, நீ எல்லாம் தப்பான தாய்க்கு தான் பிறந்திருப்பேன்னு துளசி சொன்னப்போ என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. எங்க அம்மா எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா சத்தியமா நான் தப்பான பொண்ணு இல்லைங்க. ஏய், என்னடி இதெல்லாம்? இப்பல பேசுறது உங்களுக்கு வெக்கமா இல்ல? சும்மா என்கிட்ட வந்து கத்தாதீங்க. அவ என்ன பேசணும் முதல்ல கேளுங்க. என்ன சொல்லிட்டா அவ? ஐயோ வேண்டாங்க, வேண்டாம், அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். அது என்னன்னு கேளுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். ஆனா அதுக்காக அவங்க என்ன இடத்தையே சந்தேகப்படுறது தாங்க வேதனையா இருக்கு. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நான் என்னைக்காவது உங்ககிட்ட சந்தேகப்படுற மாதிரி நடந்திருக்கேனா? நான் அப்படிப்பட்ட பொண்ணா? சொல்லுங்க. என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க என்ன நம்பறதா இல்ல. ஒழுங்கா என் புருஷனை விட்டு வேலைக்கு போயிடு, அப்படி இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டுறாங்க. 4 பேரை கூட்டி வச்சு மரியாதையை கெடுத்துருவேன்னு என்ன திட்டுறாங்க. அவங்க பேசினது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரலங்க. என் தூக்கம், என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போச்சுங்க. அடி பாவி, யாரால அடி தூக்கம் போச்சு? என் நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம பொய்யா பேசிட்டு இருக்க உன்ன. ஏய், துளசி, துளசி, ஏய், விடு, விடு துளசி, ஏய், துளசி, ஏய், விடு. என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? வா, ஏன் அப்படி காட்டு மிரட்டி தரமா நடந்துக்கிற? இவதான் அப்படி நடந்துக்கறா. போய் பேசுற இவதான் பைத்தியம் போலி நடந்துக்கறா. ஏய், இவதான் போதும், பைத்தியம். நிறுத்து. நான் ஏன் நிறுத்தணும்? முதல்ல அவள அடங்க சொல்லுங்க. உங்களை விட்டு கொடுத்துட்டு போனா அவதான் சொன்னா. படிக்க பணம் தர, புருஷனை விட்டு கொடுன்னு ரொம்ப கேவலமா பேசினா. உண்டா இல்லையான்னு கேளுங்க. ஐயோ, அவங்க போய் சொல்றாங்க. ஏய், யாரடி போய் சொல்றது? ஏய், தேவலாம ஏதாவது பேசி டென்ஷன் பத்தாத. ஐயோ, சத்தியமா சொல்றேங்க, அவதான் சொன்னா. நம்ப மாட்டீங்களா? எப்படி நம்புறது? சாரு நீ என்ன பேசுறன்னு காலைல கேட்டதுக்கு நாங்க எதுவும் பேசல, வெறும் போட்டோஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால. சாரு பேசுறது உண்மைனா நீ அதை என்கிட்ட மறைச்ச. சாரு தான் பேசியிருந்தானா ராத்திரி உனக்கு தானே தூக்கம் இல்லாம இருந்திருக்கணும். ஆனா தூக்கம் இல்லாம இருந்தது சாரு. அப்ப நீ தானே பேசியிருக்க. ஏன் புரியாம பேசுறீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா போட்டு என் பேரை கெடுக்கறாங்கன்னா நீங்களும் ஏன்? சீக்கிரம் நிறுத்து. நான் ஒன்னும் புரியாம எல்லாம் பேசல. உன் உள் மனசுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். என்னமோ அவங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றாங்கன்னு சொல்றியே. கேசவ பண்ண தப்புனா உன்னை வந்து பாத்துட்டு போடான்னு சொன்னியே, அதே என்கிட்ட இருந்து மறைச்ச.
பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கவா செய்யற? என்கிட்டே போய் சொல்லி என்கிட்டே நடிச்சிட்டு இப்ப அவங்களே தப்பு சொல்ற. ஒண்ணு தமிழ் ஒரு நிமிஷம் வாங்க. இங்க பாருங்க தமிழ், இப்ப துளசி மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. துளசி சாருவை சந்தேகப்படுறாங்கன்னா அது அவங்க தப்பு இல்ல, சூழ்நிலை அவங்கள சந்தேகப்பட வச்சிருக்கு. துளசி என்னதான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. ஏன்னா துளசியை விட சாரு வசதியானவ. தப்பா நினைக்காதீங்க, அழகுல, கலர்ல, நடந்துக்கிற முறையில, எல்லா விதத்திலையும் சாரு மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு இருக்கா. உங்களுக்கும் சாருக்கும் வேற ஏற்கனவே நிச்சயமா இருக்கு. அதான் உங்க மனசு சாரு பக்கம் திரும்பிடுமோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. துளசி மட்டும் இல்ல, அவங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் சந்தேகம் வர்றது ஏற்கதான். ஆனா துளசியோட சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சொல்லு கேஷவ், அதுக்காக நான் என்ன பண்ணணும் சொல்லு. இல்ல சாரு, இனிமே நீயும் நானும் பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. தமிழ், ஆரம்பத்துல துளசி மனசுல இருந்த சாதாரண சந்தேகம் இப்ப அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுகிட்டு இருக்கு. இப்ப அவங்க சாருவை மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு எதிரா எல்லாரும் சதி பண்றதா நம்புறாங்க. அவங்களோட சந்தேகம் மனநோயா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம பண்ண வேண்டியது இமிடியேட்டா அவங்கள ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட காட்டணும். தமிழ், டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க, தப்பா நினைப்பாங்க. கேசவ், நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. சைக்காட்டிஸ்ட் கிட்ட காட்டுற அளவுக்கு அவளுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல. எஸ், உண்மைதான். ஆனா அவங்க கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அதை நீங்களும் நானும் பேசி சரி பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கங்க. டாக்டர் கிட்ட 2 சிட்டிங் கவுன்சிலிங் உட்காந்தா போதும். துளசியோட எல்லா சந்தேகத்தையும் டாக்டர் கிளியர் பண்ணிடுவார். தமிழ், இதை சொல்ல எனக்கே வருத்தமா தான் இருக்கு. நீங்களும் துளசியும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். எனக்காக, சாருவோட நிம்மதிக்காக அவங்கள ஒரே ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஒருவேளை டாக்டர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவங்கள ஒரு முறை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுதான் அவங்க ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு எனக்கு படுது. என்ன சொல்றீங்க? சரி, பாப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க நடந்ததெல்லாம் இங்கேயே மறந்துடுங்க. இதை வச்சு துளசி கிட்ட வீட்டுக்கு போய் சண்டை போடாதீங்க. சரி, பண்ணல. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். கேசவ், சாரு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். துளசிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே அவளால் எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ தமிழ், அதை நினைச்சு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் துளசியோட சந்தேகம் தேர்ந்து எங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகுனா அதுவே போதும். ஓகே கேசவ், நான் கிளம்புறேன். பாய் சாரு. துளசி, வா போலாம். விடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? துளசிக்கு தான் பைத்தியம், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்காத, முதல்ல வா. கையை விடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் நம்மள பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அத புரிஞ்சுக்காம சொன்னதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்ப பாய் முடியா இல்லையா? யாரு பிரிக்க பிளான் பண்றாங்க, யாரு சரியா இருக்காங்கன்றதுலாம் எனக்கு தெரியும். நீ அமைதியா கூட வர வா. பிளான் பண்ணி என்ன ஏமாத்திட்டல. துளசி, நீ நல்லா இருக்க மாட்டேடி. என் பாவ உன்னை சும்மா விடாது. நீ நல்லா இருக்க மாட்டேடி. நீ நாசமா போய்டுவ. பாய் முட புரிய இல்லையா? வா. எஸ். இப்போ உனக்கு சந்தோஷமா? வந்த இடத்துல உன் கிறுக்கு தனத்தை காட்டி என் மானத்தை வாங்கிட்டியா? போ, போய் நிம்மதியாரு. எனக்கு அங்க வந்த கோவத்துக்கு சப்பு 4 அரை அரைஞ்சு போடி ஊருக்குன்னு தடுத்து அமைச்சிருக்கணும். ஆனா சாரு என்னால பிரச்சனை வேணா அப்படின்னு சொல்லி என் கையை கட்டி போட்டா. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குடி. என் மூஞ்சில முழிக்காத போ.
பேசாதீங்க. சாரு எதை சொன்னாலும் அதுதான் உங்களுக்கு வேத வாக்கு. ஏய், அவளை பத்தி நீ பேசாத. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதே கிடையாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் அவன் மேல எவ்வளவு அக்கறை பேசுறா. அவதான் நீ பொண்ணு. ஆனா நீ சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ஐயோ கடவுளே, ஏன் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? கேஷவ் இங்க வந்து சாருவை பத்தி தப்பா பேசுறது எல்லாமே உண்மைங்க. இப்போ உங்க முன்னாடி எல்லாத்தையும் மாத்தி பேசி என்ன பைத்தியமாக்குறாங்க. போதும், நிறுத்து. இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காத. நீ மட்டும் தான் தெளிவா இருக்க. மத்தவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க, ஃப்ராடு, சீட்டு இல்ல. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். கேஸ் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? என்ன நீங்க வெறுக்கணும்? உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. அது தெரியாம அந்த கேஷவ் பேச்சை நம்பி நான் ஏமாந்துட்டேங்க. அதுதாங்க நிஜம். என்ன நம்புங்க please. போதும் சுவாமி, உன்னை நம்பினதெல்லாம் போதும். உன்னை நம்பித்தானே இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு. எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, இவளை அங்க கூட்டு போறா ஏதாவது பிரச்சனை பண்ணி தொலைப்பான்னு. நான் தான் அதை கேட்காம உன் மேல நம்பிக்கை வச்சு கூட்டு வந்த பத்தியா? என் புத்திய எதால வேணா அடிச்சுக்கலாம். அப்போ கேஷவும் சாரும் எதை சொன்னாலும் நீங்க நம்புவீங்க? உங்க பொண்டாட்டி பேச்ச நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? எப்படி நம்புறது? சாரு எல்லாத்தையும் வெளிப்படையா பேசி அவன் மேல தப்பே இல்லைன்றதை கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டா. ஆனா நீ என்ன பண்ண? நான் அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், அவளுக்கு தலைவலி வந்தா கூட என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு என்கிட்டயே டிராமா பண்ணிய. உன்னை எப்படி நம்புறது? ஆக மொத்தம் நீ பெங்களூர் கிளம்பி வந்தது சாரோட பேரை கெடுக்குதான்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி ஒருத்தைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனே, அது நினைச்சாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. போது நிறுத்துங்க. நீங்க அருவருப்பா பார்க்க வேண்டியது என்ன இல்ல அவள. இன்னொருத்தி புருஷன் மேல ஆசைப்பட்டு அதுக்காக எதையும் செய்ய தயாரா